காலாப்பட்டு அரசு மருத்துவமனை உடைப்பு, தடுத்த நர்ஸ் தாக்குதல், மூடி மறைக்கும் டாக்டர், நடந்தது என்ன? வைரலாகும் வீடியோ. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பெண்கள் அரசு பள்ளி அருகே அரசு பொது மருத்துவமனை ஒன்று உள்ளது. இந்த மருத்துவமனையில் அடிதடி போன்ற பிரச்சனைகளால் காயம் ஏற்பட்டு வரும் நோயாளிகளை எம்எல்சி பதிவு செய்வதில் உள்ள சிக்கல் காரணமாக சாதாரண காயங்கள் ஏற்பட்டாலும் சிகிச்சை அளிக்காமல் புதுச்சேரி மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்வதாக ஒரு குற்றச்சாட்டு இப்பகுதி மக்களிடம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு 7 மணி அளவில் தமிழக புத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி மற்றும் 4 பேர் அடிதடி காயங்களுடன் இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளனர். பணியில் இருந்த செவிலியர் மற்றும் உதவியாளர்கள் அவர்களிடம் சிகிச்சை அளிக்காமல் புதுச்சேரி மருத்துவமனைக்கு பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரம் அடைந்த அந்த நபர்கள் மருத்துவமனையின் கதவு கண்ணாடி மற்றும் டேபிள் ஃபேன், விசிறி உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கினர். பிரச்சினை தகவல் அறிந்து வந்த காலாப்பட்டு போலீசாரிடம் அந்த நபர்கள் வாக்குவாதம் செய்துள்ளனர். அப்போது பணியில் இருந்த செவிலியர் அதனை வீடியோ எடுத்த போது செவிலியரையும் அங்கு பாதுகாப்புக்கு வந்த போலீசாரையும் தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து மருத்துவமனையின் பொறுப்பு அதிகாரி மருத்துவர் திலீப் குமாரிடம் கேட்டபோது வந்த நபர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாகவும், நடந்த சம்பவம் எனக்கு தெரியும், ஆனால் அது குறித்து நான் எதுவும் வெளியே சொல்ல மாட்டேன், எனக்கு மேலிடத்தில் சொல்லக்கூடாது என்று தெரிவித்து உள்ளனர். ஏதாவது தகவல் வேண்டுமானால் சுகாதாரத்துறை துணை இயக்குநரிடம் கேளுங்கள் என்று கூறுகிறார். காலாப்பட்டில் மருத்துவமனை தாக்கப்பட்ட விவகாரம் மூடி மறைக்கப்பட்டு தற்போது வீடியோ புகைப்படம் உள்ளூர் வாட்ஸ்அப்பில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.